இந்த நபர் ஒரு புதுவிதமான ட்ரில்லிங் மிஷினை வச்சு பேங்க் வால்ட் இருக்கக்கூடிய சுவரை ஓட்ட போட்டு அப்படியே அழகா ரவுண்டா கட் பண்ணி வெளியில எடுத்துறாரு. அதை வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா உள் சைடுல இரும்பு வலை மாதிரி ஏதோ ஒன்னு போட்டு வச்சிருக்காங்க. அதை டச் பண்ணா செக்யூரிட்டி அலாம் அடிக்கும். அதனால அவர் என்ன பண்றாருன்னா மெட்டல் ராடு மாதிரி நீட்டா ஒன்னு எடுத்து அந்த வலைகளுக்கு இடையில இருக்கிற சந்தில விட்டு அவர்கிட்ட இருக்கிற ட்ரிகரை பிரஸ் பண்றாரு. பிரஸ் பண்ண அடுத்த செகண்டே அந்த ராடுடைய முனையில சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து வெளியில ஊத்துது. அது பட்ட உடனே உள்ள இருக்கிற லாக் அப்படியே உருகி ஊத்திடுது. அதுக்கப்புறம் அவர் அந்த ரூம்குள்ள இருக்கிற ஒரு பெரிய வாட்டர் டேங்க் பைப்பை உடைச்சு விட்டுறாரு. அதனால கொஞ்ச நேரத்திலேயே தண்ணி நிரம்பி அந்த இரும்பு வலை மேல போய் பட்டு செக்யூரிட்டி அலாம் அடிக்க ஆரம்பிச்சிருது. உடனே அங்க இருக்கிற செக்யூரிட்டிலாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்துட்டு வெளில வந்ததுனால தான் செக்யூரிட்டி அலாம் அடிக்குது போலன்னு சொல்லிட்டு டெம்பரரியா அந்த செக்யூரிட்டி அலாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணிட்டு உடனே பேங்க் மேனேஜருக்கு கால் பண்றாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த வால்ட்டுடைய கீயை வச்சிருக்காங்க. அதை உடனே எடுத்துட்டு வர சொல்றாங்க. சரின்னு அவங்களும் கீ எடுத்துக்கிட்டு கார்ல வேகமா பேங்க் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இடையில அந்த நபருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பெரிய மரத்தை வெட்டி போட்டுறா. அதனால அவங்களால அங்க இருந்து வர முடியல. அதே நேரத்துல இந்த பக்கம் அந்த ரூம் ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சதுனால அங்க இருக்கிற செக்யூரிட்டி கேமராவும் வேலை செய்யாம போயிடுது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த நபர் அங்க இருக்கிற இரும்பு வலையெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த வால்ட்டுக்குள்ள போறாரு. உள்ள போய் அங்க இருக்கிற லாக்கரை ஓபன் பண்ணி பார்த்தா பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள நகை அதுக்குள்ள இருக்குது. கடைசியில அவரு யாருக்கும் தெரியாம அந்த நகையை எடுத்துக்கிட்டு அந்த பேங்குடைய டிரைனேஜ் வழியா தப்பிச்சு வெளியில வந்துடுறாரு.